போராட்டத்தின் வழியாகத்தான் குற்றவாளிகள் இன்றைய தினம் சிறையிலே இருக்கிறார்கள். பொதுவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய சமூகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல வட இந்தியாக்களில் மிக மோசமான ஒரு பின்னடைவு, சமூக பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் இஸ்லாமிய பொதுமக்கள் நமாஸ் செய்கின்ற இடங்களில் போய் அவர்களை அடித்து விரட்டுவது, டெல்லியினுடைய வீதிகளில் போய் அவர்களை ஊர்வலமாக சென்று இஸ்லாமியர்களே எல்லாரும் இந்த நாட்டை விட்டு போய்விடுங்கள் என்ற பிரச்சாரங்கள் வருவது, ஒரிசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட ஒரு ஆண்டில் நடந்த கலவரங்கள் என தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வன்முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் கூட 2-3 கூட்டங்களில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்பது மிக முக்கியமான கருத்து, பல பேருடைய கவனத்திற்கு வராத கருத்து. ஒரு இனப்படுகொலைக்கான கட்டமைக்கப்பட்ட வேலைகள் நாம் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒருவரை கொலை செய்வது, அவரை கொன்று குவியலாக எல்லோரையும் விரட்டுவது என்பதை இனப்படுகொலை என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அது இனப்படுகொலையினுடைய 9வது கட்டம். அது எக்ஸ்ட்ரிமினேஷன் என்று சொல்லுகின்ற இனப்படுகொலையினுடைய 9வது கட்டம். இனப்படுகொலை என்பது உச்சத்தில் போகின்ற பொழுது நடைபெறுகிறது. ஒருவரை கொலை செய்வது, தமிழர்களை சிங்கள ராணுவம் கொலை செய்தது என்ற அந்த இனப்படுகொலை. ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இனப்படுகொலையை கண்காணிக்கின்ற ஒரு குழு இருக்கிறது உலகம் முழுவதும். ஜீனோசைடு வாட்ச் என்ற ஒரு குழு. அந்த குழு என்பது ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமானது. அந்த குழு என்ன சொல்கிறது என்றால், முதல் இனப்படுகொலையினுடைய முதல் துவக்கம், முதல் நிலை என்பது கிளாசிபிகேஷன், பாகுபாடு. இந்த கிளாசிபிகேஷன் என்றால் என்னவென்றால், அவர்கள் முஸ்லிம்கள், நாம் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற சொல்லாடல் வருகிறது அல்லவா, உரையாடல்களில், பேச்சுக்களில், திரைப்படங்களில். இந்த கிளாசிபிகேஷன் இது ரொம்ப சாதாரண, இது இன்னைக்கு இருக்கிற உரையாடல் அல்ல. ஒரு காலத்தில் சமூகம் ஒற்றுமையாக இருந்த பொழுது இந்த உரையாடல் துவங்கப்பட்டது. இதுதான் கிளாசிபிகேஷன் என்று சொல்லுகின்ற ஒரு உரையாடல். அது அடுத்த சிம்பாலிசேஷன். இந்த சிம்பாலிசேஷன் என்றால் அவர்களை ஒரு உருவகப்படுத்தி காட்டுவது. உதாரணமாக தாடி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள். விஜயகாந்த் படமெல்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள், அவர் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள், தாடி வைத்திருக்கின்ற எல்லோருமே தீவிரவாதிகள் என்று கட்டமைக்கப்பட்ட ஒன்று. 4வதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் டீஹியூமனைசேஷன் என்று சொல்வதாக சொல்கிறார்கள். இந்த டீஹியூமனைசேஷன் என்றால் மனிதத்தன்மைக்கு குறைவாக ஒருவரை நடத்துவது. தெருவிலே போய்கொண்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமியனை, வண்டியில் போய்கொண்டிருக்கின்ற, பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற, ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றவர்களை எல்லாம் மாட்டுக்கறியை வைத்திருக்கிறார்கள் என்று அடித்து கொலை செய்ததெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது ஒரு 4வது கட்டம், இனப்படுகொலையினுடைய 4வது கட்டம். அது நீங்க பாத்தீங்கன்னா 5வது கட்டம் என்பது ஆர்கனைசேஷன். நாம் இந்துக்களுக்கான ஒரு இயக்கம் இருக்கிறது, இந்துக்களை பாதுகாக்க ஒரு இயக்கம் இருக்கிறது என்று ஆர்கனைஸாக RSS போன்ற இயக்கங்கள் அதற்காக இருக்கிறது, பஜ்ரங் தள் போன்ற இயக்கங்கள் அதற்காக இருக்கிறது என்று சொல்வது ஒரு 5வது கட்டத்திலே வரக்கூடிய ஒன்று. இந்த 6வது கட்டம் என்பது போலாரிசேஷன், துருவமயமாக்கல். நாம் எல்லோரும் இந்த இந்தியாவில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் வேறு இடங்களுக்கு போகக்கூடியவர்கள் என்று சொல்லி வருகின்ற சொல்லாடல்கள். நாம் ஒரு பக்கம், அவர்கள் வேறு பக்கம் என்று சொல்லுகின்ற சொல்லாடல்கள் என்பது போலாரிசேஷன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 7வது கட்டம் என்பது இனப்படுகொலை, அதற்கு பெயர் பிரிப்பரேஷன் என்று சொல்கிறார். தயாராவது, கொலை செய்வதற்கு, ஒருவனை அடித்துக் கொள்வதற்கு, வீதியிலே போட்டு ஒருவனை வெட்டி கொள்வதற்கு தயாராவது, அதற்காக தயார் செய்வது. அப்படி கொன்றாலும் கூட பொது சமூகம் அதை கண்டு அதை சகித்துக் கொண்டு அதை ஒரு குற்றமாக பார்க்காத ஒரு மனநிலையை உருவாக்குவது பிரிப்பரேஷன். அல்ல 8வது கட்டம் என்பது பெர்சிக்யூஷன்,
அதாவது அவர்களை வழக்குகளை போடுவது, அவர்களை இஸ்லாமியர்களை பார்த்தாலே அவர்கள் மீது வழக்குகளை போடுவது, இஸ்லாமியர்களுடைய குடியுரிமைகளை பறிப்பது, அதற்காக சட்டங்களை கொண்டு வருவது, இதற்கு பெயர் பெர்சிக்யூஷன் என்று சொல்கிறார்கள். இந்த 9வது கட்டம் என்பதுதான் எக்ஸ்ட்ரீமினைசேஷன், அதாவது அழித்தொழித்தல் என்பது 9வது கட்டம். இதுதான் ஒரு இனப்படுகொலையினுடைய 9 நிலைகள். 10வது நிலை என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் டினையல் என்று பெயர், மறுத்தல். ஒரு 1000 முஸ்லிம்களை கொலை செய்வான், 2000 முஸ்லிம்களை கொலை செய்வான். அப்படி கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல, அப்படி ஒன்று நடக்கவே இல்லையே, நாங்கள் அப்படி ஒன்று செய்யவே இல்லையே, அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லையே என்று அத்தனையும் மறுக்கின்ற ஒரு கட்டம். அது 10வது கட்டம், இனப்படுகொலை. உலகத்தில் இனப்படுகொலை செய்த எல்லா நாடுகளும் இந்த மறுத்தலை செய்திருக்கிறது. ஈழத் தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள அரசாங்கம் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை, நாங்கள் அப்படி 1.5 லட்சம் ஈழத் தமிழர்கள் கொலையே செய்யவில்லை என்று சொல்கிறது. நண்பர்களே, இனப்படுகொலை என்பது இங்கே மட்டும் நடைபெறவில்லை, உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் பல இடங்களில் நடந்திருக்கிறது. குறிப்பாக 1915-16 காலகட்டங்களில் ஆர்மேனிய மக்களின் மீது நடந்த ஒரு இனப்படுகொலை. என்னுடைய நாவல் இருக்கிறது, டைகிரிஸ் என்ற நாவல், 2021 வந்த நாவல். அந்த நாவலை படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த இனப்படுகொலையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். இதே போல உலகத்தினுடைய பல நாடுகள் நடந்திருக்கிறது. 1915 நடந்த இனப்படுகொலையை யாரும் கண்டுகொள்ளாத விட்ட காரணத்தினால் 1945 நடந்த ஜெர்மானியர்கள் யூதர்கள் மீது நடத்திய ஒரு இனப்படுகொலை. இது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தொடர்ச்சி இருக்கிறது. ஒன்றுக்கு எதிரான நியாயம் கிடைக்காத பொழுது மற்றொன்றின் மீது அவர்கள் தாக்குகின்ற ஒரு போக்கு தொடர்கிறது. அதில் இஸ்லாமிய மக்கள் மீது ஒட்டுமொத்த சமூகத்தில் நடைபெறுகின்ற இந்த பிரிப்பரேஷனுக்கு எதிராக நாம் எழுந்து நிற்க வேண்டும். நல்வாய்ப்பாக நம்முடைய தோழர்கள், இங்கே உட்கார்ந்திருக்கிற டாக்டர் போன்றவர்கள், பேராசிரியர் போன்றவர்கள், இன்னும் பல சமூக ஜனநாயக ஆர்வலர்கள் இந்த அநீதிக்கு எதிராக தேர்தல் நேரத்திலே ஒரு பிரச்சாரத்தை செய்கிறீர்கள். இந்தியாவை காப்போம் என்ற பெயரில் நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறீர்கள். இந்த நாட்டிலே நாம் எவ்வளவு கூட்டமாக இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல, நாம் எண்ணிக்கையில் சிலராக கூட இருக்கலாம், ஆனால் நாம் என்ன கருத்தை சமூகத்தின் முன்னால் வைக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட பணியை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் மத வெறியர்களாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பாதிக்கப்படுகின்ற சிறுபான்மை சமூகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகத்தை அடித்து விரட்டுகின்ற பொழுது அவன் எங்கே போய் புகலிடம் தேடுகிறான் என்றால் அடிப்படைவாதத்தில் போய் புகலிடம் தேடுகின்ற ஒரு இன்செக்யூரிட்டி என்று சொல்லுகின்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலை என்பது இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் பரந்த நிலையிலே நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அடிப்படை வாதம் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை. எல்லா பெண்களும் முக்காடிட்டு இருப்பதெல்லாம் நான் இஸ்லாமிய குடும்பங்கள் இருந்த பகுதியில் வளர்ந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். அவர்கள் ரம்ஜான் மாதத்தில் மட்டுமே முக்காடு போட்டுவிட்டு அவர்கள் சென்று வருவதை நான் பார்த்து, மற்ற இடங்கள் அப்படி இல்லை. ஆனால் அடிப்படை வாதம் என்பது எப்படிப்பட்ட ஒன்றை நோக்கி அவர்களை தள்ளுகிறது. இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, நாம் இந்த அநீதிக்கு செய்கின்றவர்களை, கொலை செய்கின்றவர்களை, சமூகத்தில் ஜனநாயகம் பேசுகின்றவர்கள் மீது வன்முறையை நடக்கின்றவர்களை நாம் சட்டத்தின் துணை கொண்டு நிச்சயமாக நாம் ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல். எனவே தொடர்ந்து ஃபாரூக்கினுடைய போராட்டம் என்பதும் குரல் என்பதும் அது ஒரு ஜனநாயகத்திற்கான குரல். நாத்திகம் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதி. உலகத்திலே நாத்திகம் பேசுகின்ற நாடுகள், பல நாடுகள் சந்தோஷமாக வாழ்கின்ற நாடுகள். சீனாவிலே 91% பேர் நாத்திகர்களாக இருக்கிறார். அந்த நாடு சந்தோஷமாக இருக்கிறது, வளர்ச்சி நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டிலே ஏறக்குறைய 78% பேர் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். அந்த நாடு சந்தோஷமான நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யூகே ஏறக்குறைய 75% பேர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல நாடுகளில் நாத்திகம் என்பது அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு ஜனநாயக தத்துவம். அது இந்த உலகத்தை எளிமையாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு தத்துவமாக நாத்திகம் இருக்கிறது. பெரிய சிரமங்கள் இல்லை, செலவுகள் இல்லை, எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழியாக அது இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த புரிதலோடு நாம் இவற்றை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது.
நாம் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டிய அவசியமாக தேர்தலும் மற்ற களங்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தோழர் ஃபாரூக்கினுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு நன்றி. இறுதியாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர்